எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கும் நம்ம கருட புராணத்துலேருந்து தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ஜீவனை இந்த யமதூதர்கள் கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கிட்டே விட்டுடுறாங்க. வீட்டுக்கு வெளியில் தான் நின்று போகிற வரவங்களெல்லாம் அந்த உயிர் பார்த்துக்கிட்டே இருக்குங்களாமா. அது வந்து காற்று உருவத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடிக்கு கிரிமேஷன் ஆரம்பிப்பாங்க. புதைக்கவோ எரிக்கவோ ஏதோ செய்வாங்க இல்லைங்களா. அப்போது அந்த பாடிக்கு மேலே ஒரு 10 அடி தூரத்துலேருந்து தன்னுடைய உடம்புக்குள்ளே வர்றதுக்கு கூட அந்த உயிர் ட்ரை பண்ணோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரிமேஷன் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் அந்த இறந்தவருடைய மகனோ இல்லை சம்பந்தப்பட்டவங்களோ அவங்க அந்த ஸ்ரார்த்த கர்மங்கள் ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் பிண்டதானம் பண்ணுவாங்க. அந்த பச்சரிசி எள்ளு கொடுப்போம் இல்லைங்களா, பச்சரிசியில் செய்த சாதம் எள்ளு கலந்தது தான் அந்த பிண்டம்ங்கிறது. அந்த பிண்டத்தாலான தானம் ஒவ்வொரு நாளும் 10 நாளும் கொடுக்க நம்ம தலையிலிருந்து கால் வரைக்குமான முழு உருவமும் பிண்டத்தால் ஆன உருவம் வருது. அந்த பிண்டத்தால் ஆன உருவம் வந்ததுக்கப்புறம் யமதூதர்கள் இந்த உருவத்தை எடுத்துட்டு யம தர்மராஜா யமபுரிக்கு கொண்டு போகிறதுக்கு 1 வருஷ காலம் ஆகுதுங்க. அந்த 1 வருஷ காலம் யமதூதர்கள் பிடிச்சிட்டு போகிறதுக்கு யம தர்மராஜா அந்த யமபுரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு அந்த பிண்டத்தாலான உடம்பு வந்துங்க மாறி ஒரு கட்டை விரல் சைஸுக்கான ஒரு உருவம் மாறுது. அது வன்னி மரம்ங்கிற இடத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருக்குங்களாமா. அதுக்கப்புறம் தான் இந்த யம தர்மராஜா கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க. அந்த சேர்த்தும் போது நம்மளுடைய பாப புண்ணியங்களை பொறுத்து யம தர்மராஜா நமக்கு நல் வழியை காட்டுவார் அப்படிங்கிறது கருட புராணம். இதில் மெயினாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் உயிரோடு இருக்கும்போதே என்னெல்லாம் தானம் பண்ண முடியுமோ நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி தானம் பண்ணணும். இன்கேஸ் நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மளால் தானம் பண்ண முடியலன்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம சார்ந்தவர்கள் நம்மளுடைய மகனோ இல்லை சம்மந்தப்பட்டவங்களோ நமக்காக இந்த கோதானம், இந்த பருப்பு வகைகள், இந்த விசிறி, கொடை, இந்த மாதிரியான பொருள்கள் இருக்குங்க, அதெல்லாம் தானம் பண்ணினால் யம கிங்கரர்களும் யமனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு வேணுங்கிற வசதிகளை நமக்கு அந்த உலகத்தில் வேணுங்கிறத செய்வாங்க அப்படிங்கிறது தான் இந்த சாஸ்திரம் சொல்லுது. ரொம்ப டீட்டெயிலாக இருக்குங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு இதனுடைய அடுத்த பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? பை. தேங்க்யூ.